பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கோயிலை தேடியே மேக்ஸிமம் போவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஒரு கோயிலை தேடி போகணும், நீங்கள் ஒயிட் ஃபீல்டில் இருக்கிறீங்க, க்ரௌடே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரியாஸ் ரம்பிள்ஸ். நம்மளோட பூர்வீக டச் நமக்கு கிடைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி தான் எனக்கு இந்த கோயிலில் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த கோயிலுக்கு போனப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப பாசிட்டிவிட்டியாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். இங்கே வந்து எல்லா சாமியுமே இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான டைம் வந்து கிடைக்கும். நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் சாமி கும்பிடலாம், உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ நான் அந்த கோயிலோட ஓவர் வியூ அப்புறம் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் இந்த கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது, ஒயிட் ஃபீல்டில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். மகா சிவராத்திரிக்காக பண்ணின டெக்கரேஷனும் பூஜை அலங்காரங்களும் தான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டெம்பிள் பேர் வந்து ஸ்ரீதேவி கருமாரியம்மன் டெம்பிள். இந்த ரோடுக்கு பேரே வந்து கருமாரியம்மன் டெம்பிள் ரோடு தான். எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா, ஒயிட் ஃபீல்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதிலேருந்து ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து உள்ளே வரணும். இது கொஞ்சம் உள்ளே இன்டீரியரில் இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் மட்டுமா தெரியும். நீங்கள் பெங்களூர் ஒயிட் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இந்த டெம்பிளை ஒரு தடவை போய் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.